பாடல பாட போறீங்க அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே. நான் வந்து நடிகர் திலகம் சவாலிய சிவாஜி கணேசன் அவர்களது பாட்டு, சீர்காழி பாடின ஒரு பாட்டு. ஓகே, ஸ்டார்ட். ஓஹோ, வந்த நாள் முதல் இந்த நாள் வரை, வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டான். ஓ ஓ ஓ ஓ நிலை மாறினால் குணம் மாறுவான், பொய் நீதியும் நேர்மையும் பேசுவான், தினம் ஜாதியும் பேதமும் கூறுவான், அது வேதன் விதி என்றோதுவான். மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். ஓ ஓ ஓ ஓ பறவையை கண்டான், விமானம் படைத்தான். பறவையை கண்டான், விமானம் படைத்தான். பாயும் மீன்களில் படகினை கண்டான். எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான். எதனை கண்டான்? பணம் தன்னை படைத்தான். எதனை கண்டான்? பணம் தன்னை படைத்தான். மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். ஓ ஓ ஓ ஓ இன்பமும் காதலும் இயற்கையின் நீதி, ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் ஜாதி. பாரில் இயற்கை படைத்ததையெல்லாம் பாவி மனிதன் பிரித்து வைத்தானே. மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். ஓஹோ, வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டான். ஓ ஓ ஓ ஓ Thank you.
உங் பாடினவர் பேர் சொல்லுங்க. ஐ மீன் எந்த ஆர்டிஸ்டோட பாட்ட பாடுனீங்கன்னு சொல்லுங்க. சிவாஜி கணேசன். அவரோட இயற்பெயர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சின்னையா கணேசன் தானே? சென்னை. ஓகே. மன்றையார் கணேசமூர்த்தி அவர்கள். அங்கிருந்து தான். ஓகே. அவர் வந்து சிவாஜி, சத்ரபதி சிவாஜி ஒரு பிளே இருந்தது. அந்த நாடகத்துல நடிச்சு பெரியார், ராஜாஜி அவர்களெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணி தான் இந்த பேர் அப்படியே மாறி சிவாஜி என்று அழைக்கப்பட்டார். அப்படி ஸ்டார்ட் ஆகி வந்தது. அவரோட எலக்ட்ரிஃபைங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்ம பேசலாம். பட் இப்போ அவ்வளோ அழகா என்ன மாதிரியான ஒரு பாட்டு எடுத்து இப்படி புட்டு 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 அழகா நீட்டா வச்சுட்டீங்க. அதுல அந்த விசில், ஆஹாஹா, விசில் போடு ஸ்ரீனி, இன்னும் ஸ்டாப் பண்ணல ஹார்ட் போடுறத. அந்த அந்த அழகு இருக்கே அது. மன்னா இத்தனை நாள் எங்கிருந்தீர்கள் அந்த மாதிரி கேட்குது. such a beautiful performance, only superstar. சொல்லுங்க, நீங்க பேசுங்க. இல்ல, நான் அப்பாவோட ஃபேவரட் வந்து சிவாஜி கணேசன். அது இந்த சாங் வந்து அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கு. இன் மெமரி ஆஃப் ஹிம் இந்த சாங். சூப்பர். மக்களே நீங்க சொல்லுங்க எப்படி பாடினார். அவர் ஒரு தடவை பார்க்கட்டும் அந்த இமோஜிஸை. டக்கென்று அழுத்தி விடுங்கள். நன்றி மக்களே, நன்றி நன்றி. தேங்க்யூ. பேக் டு பேக் ஹார்ட்ஸ் இருந்தது உங்களுக்கு. சர்ப்ரைசிங்லி சச் அ பியூட்டிஃபுல் சாங். ரொம்ப 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 அழகா பாடினீங்க ஒன்லி சூப்பர் ஸ்டார். ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அவர் சீசன் 5 week 4. And this is from the collection of all the retro times. So அதை தொடர்ந்து வெயிட் பண்ண முடியல. அடுத்து போட்டிக்கு யாரு வர போற. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். ஆயிரம் நிலவேவா, ஓர் ஆயிரம் நிலவேவா, இதழோரம் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட. ஆயிரம் நிலவேவா, ஓர் ஆயிரம் நிலவேவா, இதழோரம் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட. ஆயிரம் நிலவேவா, ஓர் ஆயிரம் நிலவேவா. நள்ளிரவு துணை இருக்க, நாம் இருவர் தனியிருக்க, நாணம் என்ன பாவம் என்ன, நடை தளர்ந்து போனதென்ன. நள்ளிரவு துணை இருக்க, நாம் இருவர் தனியிருக்க, நாணம் என்ன பாவம் என்ன, நடை தளர்ந்து போனதென்ன. இல்லை உறக்கம் ஒரே மனம் என் ஆசை பாராயோ, இல்லை உறக்கம் ஒரே மனம் என் ஆசை பாராயோ, என் உயிரிலே உன்னை எழுத பொன்மேனி தாராயோ. ஆயிரம் நிலவேவா, ஓர் ஆயிரம் நிலவேவா. மன்னவனின் தோளிரண்டை மங்கை எந்தன் கை தழுவ, கார்குழலும் பாய் விரிக்கும் கண் சிவந்து வாய் வெளுக்கும். மன்னவனின் தோளிரண்டை மங்கை எந்தன் கை தழுவ, கார்குழலும் பாய் விரிக்கும் கண் சிவந்து வாய் வெளுக்கும். இன்ப மயக்கம் எழில் முகம் முத்தாக வீர்க்காதோ, இன்ப மயக்கம் எழில் முகம் முத்தாக வீர்க்காதோ. அந்த நினைவில் வந்து வீழ்ந்தேன் கொத்தான பூவாக. ஆயிரம் நிலவேவா, ஓர் ஆயிரம் நிலவேவா, இதழோரம் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட. ஆயிரம் நிலவேவா, ஓர் ஆயிரம் நிலவேவா. அல்லி மலர் மீனிலே
ஆடையின நான் இருக்க ஆ கள்ளவிழி பார்வையிலே காணும் இன்பம் கோடி பெறும் ஆ அல்லி மலர் மேனியிலே ஆடையென நான் இருக்க கள்ளவிழி பார்வையிலே காணும் இன்பம் கோடி பெறும் சின்ன இடையில் மலர் இதழ் பட்டாலும் நோகாதோ சின்ன இடையில் மலர் இதழ் பட்டாலும் நோகாதோ இன்பம் இதுவோ இன்னும் எதுவோ தந்தாலும் ஆகாதோ ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா பொய்கையினும் நீர்மகளும் பூவாடை போர்த்திருந்தான் தென்றலினும் காதலனின் கைவிளக்க வீர்த்து நின்றாள் பொய்கையினும் நீர்மகளும் பூவாடை போர்த்திருந்தான் தென்றலினும் காதலனின் கைவிளக்க வீர்த்து நின்றாள் என்ன துடிப்போ அவள் நிலை நீ உணர மாட்டாயோ என்ன துடிப்போ அவள் நிலை நீ உணர மாட்டாயோ அந்த நிலையில் தந்த சுகத்தை நான் உணர காட்டாயோ ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா இதழோரம் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா தேங்க்யூ எப்போ முடியும் கைத்தட்டலாம் அப்படின்னு என்று வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான். அவ்வளோ அழகு. என்ன மாதிரியான பாட்டு மிஸ்டேக். இதையா நான் பாடிட்டு ஓடிடுறேன்னு சொன்னீங்க? இல்லை, சிவாஜி கணேசன் மாதிரி நீங்கள் ஸ்லோ வாக்கிங், அவரோட வாக்கிங் தெரியும்ல, அதெல்லாம் அடிச்சுக்க முடியாது. அதனால அந்த மாதிரி தான் நீங்கள் வாக் பண்ணி போகணும். பெருமையா இந்த தடவை தோள் தட்டி, நீங்களே தோள் தட்டிட்டு பெருமையா நடங்க. பிகாஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான சாங். அடடா, சூப்பரா இருந்தது. சொல்லுங்க மிஸ்டிக், ரிலாக்ஸ்டா இருக்கீங்கன்னா பேசுங்க. ரிலாக்ஸ் ஆயிட்டேன். என்னன்னா சூப்பர். ஜஸ்ட் லைக் தட் பாட்டு எடுத்தாச்சு. அப்புறமா பாட்டு கேட்டதுக்கு அப்புறமா தான் இவரு என்ன ஃபர்ஸ்ட் பாட்டுலயே எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்காரு. என்னடா பண்றது? ஏதோ ஒத்துக்கிட்டவே ஏதாவது பாடணும். அவருதுல ஒரு 15% இல்ல 20% மேட்ச் பண்ணணுமே. அப்படியே ஒரு 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 100 டைம்ஸ் கேட்டிருப்பேன் இந்த பாட்டு. இப்பவுமே என்னோட மிஸ் கொடுத்துருக்கேன். பட் அவரு லெஜெண்ட். ஸோ அவரு மாதிரி மேட்ச் பண்ண முடியுமாலாம் தெரியாது. ஸோ யா, ஒரு வழியா பாடி முடிச்சிட்டேன். சூப்பரான சாங். அன்டவுட்டட்லி நீங்க ஸ்பெசிஃபிக்கா எம்ஜிஆர் சாங் எடுத்ததுனால சொல்றேன். ஏன்னா நம்ம இவ்வளவு நேரம் சிவாஜி கணேசன் அவர்கள் பத்திலாம் பேசணும். அதாவது நம்ம லிஸ்ட் எடுத்தா மக்களே, ரொமான்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில சாங்ஸ் லிஸ்ட் எடுத்தோம்னா அப்படி போயிட்டே இருந்தோம்னா ஏல இருந்து டபக்குன்னு எம்ல தான் ஸ்டாப் பண்ணோம். ஏன்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அவ்வளோ அழகான ரொமான்ஸ் சாங்ஸ் எல்லாம் அவரோட எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா இருக்கும். பட் அங்க அதோட நிறுத்தல. அவர் பிலாசபிக்கல் சைட்லயும் சரி, நிறைய இன்ஸ்பிரேஷனல் சாங்ஸும் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்காரு. பட் சச் அ லெஜெண்டரி ஆக்டர் ஃப்ரம் தட் எரா. அண்ட் ஹீஸ் அ வாய்ஸ் ஆஃப் ஹோப் ஃபார் ரொமான்ஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம் தமிழ் சினிமாவில். சச் பியூட்டிஃபுல். அன்பேவாலாம் ஆஹாஹா, இன்னைக்கும் அப்படியே என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு மூவி. அந்த காலத்து படத்தெல்லாம் டிஸ்டர்ப் ஆகாமல், ரீவைண்ட் ஃபார்வர்ட்லாம் பண்ணாமல் அப்படியே உட்காந்து பார்க்கலாம். அந்த மாதிரியான ஜென்ரேஷன் அது. அவ்வளோ அழகான பாடல்கள்லாம் கொடுத்துருக்காரு. எம்ஜிஆர் சாங்ஸ்ன்னு எடுத்து பார்த்தீங்கன்னாலும் எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கும் அப்படியே காத்தோடு ஆடுற மாதிரி. எனக்கு ஒரு டக்குன்னு இப்படி பேசிட்டே இருந்ததுனால ஒரு பாட்டு ஞாபகம் வந்தது. அதில் ஒரு அது ஸ்பெசிஃபிக்காக ரொமான்டிக் சாங் பேசினதுனால சொல்கிறேன். நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன், அவன் மாம்பழம் வேண்டும் என்றான், அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை,
அவன் கண்ணம் வேண்டும் என்றான். இந்த மாதிரி பாட்டுலாம் நிறைய இருக்கு, பேசிட்டே போலாம். ஐ வுட் லவ் டு சிங். எனக்கு இப்பதான் லைட்டா இடிக்குதா காம்படிஷன்ல கலந்துக்கலையே அப்படின்னு. பட் தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டிக். வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்ஸ் அகேன். அப்படியே தொடர்ந்து பேசுவோம். லெட்ஸ் கிவ் த மைக் அகேன் டு குவீன் அண்ட் திவ்யா. சொல்லுங்க. மிஸ்டிக் ரொம்ப சூப்பரா பாடுனீங்க. அப்படியே நீங்க அந்த இதுல அந்த குட்டி குட்டி ஃபில்லர்ஸ் எல்லாம் கூட அது ஃபில் பண்ணி சூப்பரா பாடுனீங்க. நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். வேற லெவல்ல இருந்துச்சு மிஸ்டிக். தேங்க்யூ குயின். எல்லா புகழும் எங்க தலைவி திவ்யா அவர்களுக்கே. அவங்களோட இதில் தான் நாங்கள் அப்படியே போயிட்டு இருக்கோம். தேங்க்யூ திவ்யா, தேங்க்யூ டீம் மெம்பர்ஸ், தேங்க்யூ. சொல்லுங்க திவ்யா. மிஸ்டிக் யா மனோ ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு மனோ. சில நுவான்சஸ் எல்லாம் எனக்கு அப்படியே வந்துருமான்னு கேட்கும்போது அழகா வந்தது. ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. தேங்க்யூ. தேங்க்ஸ் எவ்ரி ஒன். பியூட்டிஃபுல். பா, மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஏன்னா அவ்வளோ அழகான சாங்ஸ் எடுத்துட்டே வந்து பாடிட்டே இருக்கீங்க. இன்னும் நிறைய கேட்கணும் போல தோணுது. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். லலா லா லா லலா லா லா லலா லா லா லலா லா லா. காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே, கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே, சுடுவதில்லையே. காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே, காதல் பாசம் தாய்மை நம்மை மறப்பதில்லையே. ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். லலா லா லா லலா லா லா லலா லா லா லலா லா லா. தோன்றும் போது தாயில்லாம தோன்றவில்லையே, சொல்லில்லாமல் மொழி இல்லாமல் பேசவில்லையே, பேசவில்லையே. வாழும்போது பசி இல்லாமல் வாழவில்லையே, போகும்போது வேறு பாதை போகவில்லையே. ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். லலா லா லா லலா லா லா லலா லா லா லலா லா லா. கோடி மக்கள் சேர்ந்து வாழும் வேண்டும் விடுதலை, கோயில் போல நாடு காணும் வேண்டும் விடுதலை, வேண்டும் விடுதலை. அச்சம் இன்றி ஆடி பாடு வேண்டும் விடுதலை, அடிமை வாழும் பூமி எங்கும் வேண்டும் விடுதலை. ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். விட்டீர்கள் என்று நம்புகிறேன். கை தட்டி விட்டேன். முடித்து விட்டேன். அமோகம், அற்புதம், ஆஹா, பிரமாதம், இதல்லவா பாடல் அப்படின்ற மாதிரி ஆஹா ரசிச்சு கேட்டோம். ஃபிலோ, தேங்க்யூ ஸோ மச். வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ், பிரில்லியண்டான சாங், எல்லாரோட ஃபேவரட்டும். அதாவது நம்ம அப்பா அம்மா பாட்டி தாத்தாவெல்லாம் போய் கண்டிப்பா என்ன பதில் சொல்லுவாங்கன்னு பார்ப்போமே.
நான் தான் பதில் சொல்லியே ஆகணும் இதுக்கு. ஏன்னா மெல்லிசை மாஸ்டர்ஸ்ல நான் தான் லாஸ்ட் சிங்கர். ஸோ நான் பாடுறேன். நான் கண்ணும் கண்ணும் கலந்து அந்த சாங் ஃப்ரம் வஞ்சிக்கோட்டை வாலிபன் பாட போறேன். டிங் டிங் டிடிங் பாடுங்க. கேக்குதா பேசுறது? சூப்பரா கேக்குது. பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். ஏனோ இன்பமே புதுமையா காண்பதே காதல் என்பது இதுதானோ இதுதானோ அறியேனே கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே என்னும் போதே உள்ளம் வந்தாடுதே கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே கண்ணும் போதே உள்ளம் வந்தாடுதே கண்ணியின்றே நடி கைகளை பிடித்தார் காதலி என்றென்னை கொஞ்சி அழைத்தார் கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே என்னும் போதே உள்ளம் வந்தாடுதே ஜில்லு 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 வென்று நானே ஜெகத்தை மயக்கிடுவேனே கல 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 வென்று சூராய் கையில் வளை பேசும் பாராய் ஜில்லு 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 வென்று நானே ஜெகத்தை மயக்கிடுவேனே கல 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 வென்று சூராய் கையில் வளை பேசும் பாராய் ஆடுவேன் பாரடி பாடுவேன் கேளடி ஆடுவேன் பாரடி இனி அனைவரும் மயங்கிட ஜில்லு 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 வென்று நானே ஜெகத்தை மயக்கிடுவேனே கல 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 வென்று ஜோராய் கையில் வளை பேசும் பாராய் ஆறு பிறகு இவரின் அணை கட்டலாகும் அன்பின் பாதையில் அணையிடலாமோ ஆறு பிறகு இவரின் அணை கட்டலாகும் அன்பின் பாதையில் அணையிடலாமோ வேதமையாலே மாதை போதே காதலை வென்றிட கனவு காணாதே சாதுரியம் பேசாதடி என் சலங்கைக்கு பதில் சொல்லடி சாதுரியம் பேசாதடி என் சலங்கைக்கு பதில் சொல்லடி நடுவிலே வந்து நில்லடி நடையிலே சொல்லடி நடுவிலே வந்து நில்லடி நடையிலே சொல்லடி ஆடுமையில் இந்த முன்னே என்ன ஆணவத்தில் வந்தாயோடி பாடும் குயில் கீதத்திலே போராமை கொண்டு படம் எடுத்து ஆடாதேடி நீ படம் எடுத்து ஆடாதேடி இன்னொரு தீனிகராகுமோ எனக்கு இன்னொரு தீனிகராகுமோ இடியடித்தால் மழையாகுமோ பேதி பெண்ணே இன்னொரு தீனிகராகுமோ மின்னலுக்கு அஞ்சி நடி வீண்வாதம் என்ன முன்னே வந்து நீ ஆடடி இந்த மின்னலுக்கு அஞ்சி நடி வீண்வாதம் என்ன முன்னே வந்து நீ ஆடடி கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே என்னும் போதே உள்ளம் பந்தாடுதே கண்ணி என்றே நடி கைகளை பிடித்தார் காதலி என்றென்னை கொஞ்சி அழைத்தார் கண்ணும் கண்ணும்
கலந்து சொந்தம் கொண்டாடுதே, இன்னும் போதே உள்ளம் பந்தாடுதே. தேங்க்யூ. காந்தா, இது எவ்வளவு அழகான பாடல். உனக்கு நான் கவிதை தான் சொல்ல முடியும், கமெண்ட் சொல்ல முடியாது. அத்தனை அழகு. ஆஹா, என்ன பண்ணீங்க அங்க பாருங்க மக்களே. அப்பா, இது உங்களுக்கு தெரியுதா கலர்ஃபுல்லா இருக்கிறது? பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல், சச் அ பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஆஹா, நான் வந்து எவ்வளோ பாட்டு கேட்டிருக்கேன். அதாவது நான் அந்த நான் ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் எவர் கிரீன் சாங்ஸ், அந்த கிளாசிக்கல் அண்ட் கிளாசிக் தமிழ் ஃப்ரம் 60s 50s 40sலேருந்து கூட வச்சுக்கலாம். அங்கே இருந்து இந்த பாட்டெலாம் வந்து ரொம்ப நிறைய கற்றுருக்கேன். இந்த இந்த ஜென்ரேஷன் 80ஸ்க்கு அப்புறம் இருந்த பாட்டு கம்பேர் பண்ணும்போது. ஆனால் மயங்கி கிறங்கி விழுந்தது இந்த பாட்டில் தான். ஏன்னா அதில் நிறைய நிறைய விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட்லி 2 பியூட்டிஃபுல் சிங்கர்ஸ் ஃப்ரம் தட் இந்த பாட்டு 2 பேர் சேர்ந்து பாடியிருக்காங்க, ஜிக்கி அண்ட் லீலா இல்லைங்களா, பி லீலா. சச் அ பியூட்டிஃபுல் சாங். அண்ட் நம்ம எம்ஜிஆர் நடித்து வஞ்சி கோட்டை வாலிபன் ஃப்ரம் 1958, அதாவது இங்கே இல்லை எங்கேயோ அது. ஸோ அந்த அந்த காலத்துலேருந்து அவ்வளோ அழகான பாட்டு. இதில் பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸஸ் பிட்வீன் 2 கிரேட் ஆக்ட்ரஸஸ். அந்த டான்ஸ் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம், கல்ச்சுரல் எபிட்டோமா பார்ப்போம். அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு டைம் அது. டான்ஸ் அப்படின்னு வந்தால் கையை கட்டி அப்படி பார்க்க மட்டும்தான் முடியும், ரசிக்க மட்டும்தான் முடியும், கை தட்ட முடியும். அந்த அளவுக்கு ஒரு அழகான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த பாட்டில். அது அப்படியே மொத்த பிக்சரும் எங்கள் கண்ணில் கொண்டு வந்து காமிச்சு இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணிங்க திவ்யா. உங்களுக்கு பெரிய 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 பாராட்டுக்கள். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஞ்ச்மார்க் சாங்ஸ் ஃபார், இது அப்போவே கணிச்சாங்க நிறைய பேர் வந்து இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ பெஞ்ச்மார்க் ஃபார் ஃபியூச்சர் மியூசிக்கல் பெர்ஃபார்மன்ஸஸ். ஸோ இன்னைக்கு பாடுறோம் அப்படின்னா அன்னைக்கு எப்படி மியூசிக் போட்டிருக்காங்க, எப்படி எழுதியிருக்காங்க, எப்படி பாடியிருக்காங்கன்னு மட்டும் பார்த்துக்கோங்க மக்களே. I think we should just bow down for all those legendary actors, lyricists, musicians, மொத்த பேருக்கும், மொத்த டைரக்டர்ஸ்ல இருந்து எல்லாருக்கும், ஆக்டர்ஸ் எஸ்பெஷலி who came forward to portray exactly what that song was. அதை நடித்து நம்ம முன்னாடி காமிச்சதுக்கு ஐ திங்க் மொத்த பேருக்கும் இந்த நேரத்தில் ஒரே ஒரு அப்ளாஸ் மட்டும் போட்டுட்டு நம்ம அப்படி குவீன் கிட்ட கேட்போம். எஸ் குவீன், அப்படியே பதுக்கி வச்சிருக்கிறதுல எடுங்க எடுங்க எடுங்க, கமா. லைக் எப்படிப்பட்ட பாடல்! அந்த மாதிரி வேற லெவல்ல ஒரு வந்துட்டு ஒரு டூயட்ட வந்து சோலோ பெர்ஃபார்மன்ஸா பாடி வேற லெவல்ல எக்ஸிக்யூட் பண்ணது செம்ம. நான் அப்படியே மெய் மறந்து கேட்டுட்டு இருந்தேன். என்னடா இது ஒரிஜினல் ட்ராக்க ப்ளே பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு உருட்டும் போடலாம். ஆனா அது உருட்டு இல்ல, உண்மைதான். அந்த அளவுக்கு வந்து வேற லெவல்ல பாடினாங்க. செம்ம பெர்ஃபார்மன்ஸ் திவ்யா சிஸ். இப்போ வந்து அடிச்சுக்கிட்டு வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஒரு 4 ஸ்பீக்கர் அப்படி வந்திருக்காங்க. நம்ம முதல்ல வந்து நற்றமிழ் தான் வந்தாரு. நற்றமிழ் அந்த விஐபி சீட்டை எடுத்து அந்த மைக்கை பிடிச்சு 4 வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம். வெல்கம் நற்றமிழ் டு சூப்பர் ஸ்டார் ஸ்ரீனி சிங்கிங் ஸ்பேஸ் லீக் சீசன் 5. அப்பப்பப்பா எப்படி போடுறாங்க. சொல்லி கொடுத்ததை கரெக்டா பாடிட்டாங்களா உங்கள் சிஸ்டி? திவ்யா சிஸ்டர் வேற லெவல். சூப்பர் சூப்பர் சாங் செலெக்ஷன் எவ்வளோ அழகாக பண்ணாங்க. எல்லா சங்கதி எல்லாம் போட்டு வேற லெவலில் இருந்தது. அப்புறம் குயின் அவங்க வாய்ஸு அந்த அந்த சாங்க்கு அந்த வாய்ஸ் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சாங் செலெக்ஷன் சூப்பராக பாடுங்க குயின். அருமை அருமை. அது ஜட்ஜஸ்லாம் இப்போ பயந்துருப்பாங்க, என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பாடிட்டு அவங்க 2 பெண்ணை சாங் தூக்கி போட்டாங்க கீழே. இதுக்கப்புறம் என்ன, நம்ம வந்து ரசிச்சுட்டு பேசாம அப்படியே ஒரு ரசிகரா மாறியிருப்பாங்க, இந்நேரம் மாறியிருப்பாங்க. ஜட்ஜஸ் எல்லாம் மாறி இருப்பாங்க, தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. ஓகே சூப்பர் சூப்பர் அருமையாக பாடுங்க. நான் அப்படி லிசனர் போகிறேன். நன்றி நன்றி நற்றமிழ், உங்க பிரசன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அழகா நியூட்ரலா வந்து ரெண்டு தாங்க, நீங்க 50%, நீங்க 50%, அது வச்சுக்கோங்க 2 பேரும் அப்படி அப்படி பிரிச்சு கொடுத்துட்டாரு பரிசை. தேங்க்யூ ஸோ மச் நற்றமிழ். திருப்பி வாங்க, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அப்படி போயிட்டு வரலாம். பின்னாடி நிறைய பாட்டு நீங்களும் பாடுவீங்க எங்களுக்கு தெரியும். எஸ், கடன்னு ஒன்லி சூப்பர் ஸ்டார் வந்தாரு, அவருக்கு தான் பேச ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஒன்றும் இல்லை. இந்த சாங் வந்து திவ்யாவுக்கு வந்து நாங்கள் எல்லாரும் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தோம். அவங்க ஒரு 3 daysல கற்றுக்கிட்டு பாடியிருக்காங்க.
இது எவ்வளோ டஃப் சாங்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக தெரியாது. ஒரு ஜஸ்ட் 3 டேஸில் லேர்ன் பண்ணி பாடின பெர்ஃபார்மன்ஸ் இது. அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் தான் சொல்லிட்டேன் இனிஷியலாவே கவிதை தான் சொல்ல முடியும் இதுக்கு. அது இட்ஸ் அ டேலண்ட். அது ஒரு யூனிக் டேலண்ட். அது வந்து டக்குன்னு வந்து எடுத்து அப்படி அழகா படிச்சுட்டு அதை கேட்டுட்டு, அதுவும் அந்த காலத்து சாங் எடுக்கிறது வந்து ஸ்லைட்லி ரிஸ்க். ஏன்னா அதுல வந்து கரெக்டான என்ன சொல்றது, அந்த இசைக்கேத்த வார்த்தைகளை கரெக்டா கொண்டு வந்து பக்காவா பதிவு செஞ்சிடணும். அது ஒரு பெரிய டாஸ்க், ஒரு பொறுப்பான வேலை. அது அழகா பண்ணினீங்க திவ்யா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ஃபார் ஷேரிங் தட் இன்ஃபர்மேஷன். பியூட்டிஃபுல். கண்டிப்பாக எல்லாரும் சூப்பராக பண்ணாங்க. ஆப்போசிட் டீம்லையும் பயங்கரமாக பாடியிருக்காங்க. தேங்க்யூ. ஸோ சபா சரியான போட்டி தான் நீங்கள் சொல்லணும். வேற ஒன்றும் இல்லை. இப்போ சொன்னீங்க பாருங்க, அந்த டைலாக் தான். அதேதான் சபாஷ், சரியான போட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். எஸ் ஃபிலோ சொல்லுங்க. இந்த சாங் எடுக்க அவங்க நாங்களாம் ஒன்றும் ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ் கிடையாது, அந்த அளவுக்கு ட்ரெயின்லாம் கிடையாது. ஆனா அவங்கள போட்டு நாங்க பாடுபடுத்திட்டு இருந்தோம். 3 நாள் அவங்கள பாடுபடுத்திட்டோம். இப்படி பாடுங்க, அப்படி பாடுங்க, இல்ல இது கிடையாது, இப்படி அப்படி பாடுங்க, இப்படி பாடினாதான் கரெக்டா இருக்கும், அப்படி சொல்லி 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 அவங்களும் அப்படியே பேஷண்டா லாஸ்ட் மினிட் வரைக்கும், இன்னைக்கு லாஸ்ட் மினிட் வரைக்கும் நாங்க அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா உண்மையாவே அவங்க கேப்டன் கூல். தேங்க்யூ திவ்யா சிஸ். That's awesome. தேங்க்யூ ஃபீலோ. தேங்க்யூ. ஆக்சுவலி கீதா, நான் சொல்லணும்னு இருந்தேன். நான் சொன்ன மாதிரி இந்த ரவுண்ட் வந்தோன்னே ஒரு ப்ரெஷர், எல்லாருக்கும் ஒரு ப்ரெஷர் இருந்தது. அண்ட் சாங் மாத்திருக்கோம் பாருங்க, இஷ்டத்துக்கு அதுவா இதுவான்னு. இந்த ரவுண்டு தான் ரொம்ப ஹெக்டிக்கா இருந்தது, ரொம்ப டஃபா இருந்தது. அண்ட் இந்த சாங் வந்து சஜஸ்ட் பண்ண ஒன்லி சூப்பர் ஸ்டார், மிஸ்டேக், ஃபீலோ, என் டீம், மொத்த டீமுக்கும், அப்புறம் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்களுக்கும் சொல்றேன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த பாட்டுக்கு. ஏன்னா 2 பேர் பாடுறாங்களா, மியூசிக்கோட இருந்தா அந்த சேஞ்ச் ஓவர் தெரியும். சேஞ்ச் ஓவர் தெரியாம புடிச்சு கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா என் டீம் விடவே இல்லை, பாடியே தீரணும்ன்றதுல மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதனால ஏதோ ஒரு லெவலுக்கு அவங்களோட ரெக்வெஸ்ட் எல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் மை டீம், எக்ஸலன்ட் டீம் எனக்கு. தேங்க்யூ. ஏதோ ஒரு லெவலுக்கு சரி, ஓகே, அதையும் எடுத்துப்போம். சூப்பராக பாடினீங்க அன்டவுட்லி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கிரேட் இன்வால்வ்மெண்ட் எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட இருந்தோம். அது டீம் கேப்டனாக இருக்கட்டும், டீம் பார்ட்டிசிபென்ட்ஸாக இருக்கட்டும், என்ன இன்வால்வ்மெண்ட் தெரியுமா? நீங்கள் பாட்டு எடுத்து பாடுறதுல அவ்வளோ அழகாக இருக்குது. பட் நான் வந்து ஓவராகவும் பேச வேண்டாம்னு பார்க்குறேன். ஏன்னா அந்த 100% நீங்கள் கொடுக்கணும். எனக்கு 100 தாண்டி போடணும், அடிச்சு அப்படி தூள் பண்ணுங்கள். கண்டினியூ டு கீப் அப் யுவர் எனர்ஜி அண்ட் கீப் பர்ஃபார்மிங். நடுவில் ஏதோ சிரிப்பி போச்செல்லாம் போடுறீங்க, எதுக்குதே எனக்கு புரிய மாட்டேங்குது. சரி, வர அது அப்புறம் வருவோம். ஆல்ரைட், தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். நம்ம வந்து இந்த அழகான காம்படிஷனை, முக்கியமான விஷயம் ஏதாச்சும் நீங்கள் வந்து எஸ்பெஷலி டயலாக்ஸ் ஏதாவதும் அப்படி கரைச்சி குடிச்சு வச்சுருந்தீங்கன்னா, லைக் நிறைய நிறைய டயலாக்ஸ் இருக்குது. அது ஜெமினி கணேசனாக இருக்கட்டும், யாராவது மிமிக்ரி எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா என்ன மாதிரி கிரேட்டாக சிவாஜி கணேசன் மாதிரி பேசுகிறதும், எம்ஜிஆர் மாதிரி பேசுகிறதும், டயலாக்ஸ் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா ப்ளீஸ் எடுத்துகிட்டு வந்து அழகாக பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு ரெடி ஆயிருங்க. வி வில் டெஃபினெட்லி கிவ் யூ த மைக். திஸ் இஸ் த டே டு டேக் அஸ் பேக் டு த ரெட்ரோ. அந்த டைம் மெஷினில் போய் அங்கே உட்காந்து நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியது நேரம் இதுதான். ஸோ பேசலாம், பட் ப்ளீஸ் பி ரெடி இஃப் யூ ஹேவ் சம் டயலாக்ஸ் டு ஷேர். வீரபாண்டிய கட்டபொம்மன்லாம் வந்து சொல்லவே வேண்டாம், எவ்வளோ பியூட்டிஃபுல் டயலாக்ஸ் இருக்குது. திருவிளையாடு